இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடகா ஃபேமஸான சிரோட்டி தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த பெரிய பெரிய கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா கூட சேர்த்துருங்க. அது கூட ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கலர் நான் லெமன் எல்லோ, லைட் லெமன் எல்லோ போட்டிருக்கேன். கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் கலர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. அந்த நெய்யும் அதில் நெய், உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். இது மாவு கையில் பிடிச்சாக்கா உண்டை மாதிரி கட்டணும். அது வரைக்கும் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பேசினோம் கையிலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசினோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசினோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரே முறை தண்ணி ஊற்றிட்டாக்கா ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சின்னா அது மேலே கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிற பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு நெய் ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் தேவைப்படுது நெய், இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் அப்புறமா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க மாவை. பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாம் பிசைஞ்சிட்டேன், மாவெல்லாம் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். தடவிடுங்க மேலே ஃபுல்லாக, மேலே எல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு வச்சிடுங்க. ஒரு தட்டு போட்டு, இப்போ தட்டு போட்டு மூடிட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 5 ஏலக்காய் போட்டு இதை நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அரைக்கணும். ஏன்னா இது அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணுவோம், சுகர் கோட் பண்ணுவோம் அது மேலே. ஸோ இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ எடுத்துக்கோங்க. கீயும் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்ட உடனே அது பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் கீ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கீ. அதனால் அந்த கீயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் தான். அது நம்ம நிதானமாக பார்த்தோம்னாக்கா எல்லாம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் இது வீடியோஸ் கட் பண்ணாத அப்படியே காமிச்சுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதில் போடுறதுக்கோசரம், மேலே மாவு தடவுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரிசி மாவோ இது நெய்யோ போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா? அந்த மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாகிட்டு இருக்குது. இதில் நம்ம இப்போ சின்ன சின்ன உண்டைகளாக பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பிசைஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன்னா நெய் போட்டுருக்குறது இல்லைங்களா, அதனால் நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இப்போ நம்ம மீடியம் சைஸ் உண்டைங்க பண்ணிக்கலாம். இது எத்தினி வருதோ அத்தினி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு 3 இல்லைனா 4 வரும். எனக்கு ஒரு 4 5 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ எல்லாம் நல்லா உருட்டி எடுத்துக்கினாச்சு. இப்போ
உருண்டைங்க பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கொஞ்சம் பெரிய அளவு எடுத்து உருண்டைங்க பண்ணிக்கிட்டு இதை வந்து எனக்கு பாருங்கள் 5 உருண்டை வந்துச்சு. இந்த 5 உருண்டையில் நான் இப்போ 4 தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இது ஒன்று பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் இது நம்ம மேலே மேலே வைக்கும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் நான் இப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டுறேன். இது உருட்டிட்டு ஒரு தட்டில் மாவு போட்டு வச்சுக்கோங்க. அந்த மாவில் இதை எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் 4 சப்பாத்தி ஒன்றா தேட்டிட்டு ஒன்று மேலே போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பண்ணுற பாருங்கள், இந்த ப்ரொசீஜரை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் தட்டி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சப்பாத்தி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு தட்டில் இது மாவு போட்டு வச்சுருக்கேன். அந்த மாவு மேலே இதை போட்டுருங்க, ஏன்னா கீழே ஒட்டிக்கும் இல்லைனாக்கா. ஸோ இதே மாதிரி நான் ஒரு 4 இன்னும் 3 சப்பாத்தி தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் தட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசி மாவை நெய்யை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது அந்த பேஸ்ட் எடுத்து இது மேலெல்லாம் ஃபுல்லாக தடவணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எப்படி எண்ணெய் தடவுறோமோ அந்த மாதிரி இது ஃபுல் சப்பாத்தி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு சப்பாத்தி வைக்கணும். இந்த மாதிரி பெருசு சின்னது இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரோல் பண்ணும்போது அது ஈக்குவலாக ஆகிடும். நான் பாருங்கள், நான் ஒன்று பெருசாக தட்டியிருக்கேன், ஒன்று வந்து மீடியம் சைஸாக தட்டியிருக்கேன். ஸோ இது மேலேயும் நம்ம வந்து அந்த அரிசி மாவும் கீயோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக கோட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியே நான் 3 ரொட்டி சப்பாத்திக்கு இந்த மாதிரி பண்ணணும். இது ஃபுல்லாக தடி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம, இல்லைன்னா பிஞ்சின்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் 3வது ரொட்டி வைக்கிறேன். ஆனால் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர்லலாம் எந்த கல்யாணத்தில் போனாக்கா நீங்கள் சிரோட்டி பார்க்கலாம். சிரோட்டி வந்து நான் செய்கிற சிரோட்டி வந்து ஸ்நாக்ஸ் சிரோட்டி. கல்யாணத்துக்குன்னே வேறு மாதிரி செய்கிறாங்க, அது இன்னும் நல்லா லேயராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிரோட்டி. இது வந்து ஸ்நாக்ஸ் சிரோட்டி, பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும், டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சு வச்சாக்கா வீட்டில். ஸோ இந்த மாதிரி இது டேஸ்ட் கூட நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதில் வந்து பாதாம் பாலை பண்ணிவிட்டு அதை கூட ஊற்றின்னு இதில் சாப்பிட்லாம், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நான் 4 சப்பாத்திக்கும் இந்த மாதிரி இது போட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கணும். இப்போ மெதுவாக ரோல் பண்ணுங்க. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன். மெதுவாக ரோல் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்டு வர இடத்துல பைண்டிங் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து பீசஸாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீஸு லாஸ்ட் பீஸு இது பண்ணாதீங்க, சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீஸ் நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம தட்டிக்கலாம் மெதுவாக வச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வந்து இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வர பீசஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி உருட்டி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கலர் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம், இல்லைனா ஒயிட்டாகவே இருக்கும். பூரி வந்து ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு செய்யும் போது. நான் வந்து கலர் ஏன் போட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டுக்கோசரம் நான் கலர் போட்டேன். அது லெமன் எல்லோ கலர் போட்டேன் நான். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயராக இருக்குதுன்ட்டு. இப்போ இதான் வந்து நம்ம ஒரு சின்ன பூரி மாதிரி தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க, இல்லை மைதா மாவு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அரிசி மாவு தான் போடுறேன். ஒட்டாது, இருந்தாலும் நீங்கள் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இதில் போட்டுக்கலாம், மண்ணையில் போட்டுக்கலாம். பாருங்கள், சாஃப்டாக நான் வந்து மெதுவாக தட்டுறேன், ஏன்னாக்கா அந்த லேயராக இருக்கிறது ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லேயர் மாதிரி தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயராக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்ட பிறகு உங்களுக்கு அதெல்லாம் பிரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு பக்கம். பாருங்கள், இப்போ எண்ணெயில் போட்டேன் நான். எண்ணெயில் போட்டதும் அது வந்து லேயராக தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அட் ஏ டைம் 2 3 கூட போடலாம். பட் நான் பெருசாக போட்டதுனால ஒன்று ஒன்றா தான் போட்டு பொரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான்.
நீங்கள் வந்து மீடியம் சைஸில் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் பண்ணிங்கனாக்கா ஒரே முறை 3 இல்லைன்னா 4 போட்டுக்கலாம். 4 போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூரியை பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. அந்த எண்ணெயை பார்த்தீங்களா எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து உள்ள ஸ்வீட் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சர்க்கரையோ ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது தான் இது மேலே கோட் பண்ணோம். கொஞ்சம் ஆறிட்ட பிறகு கோட் பண்ணோம். சூடாக இருக்கும் போதே கோட் பண்ணால் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ கலர் கூட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலராக வந்திருக்குது. ரொம்ப ப்ரௌனிஷ் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் மொரன்னு ஆகிடும். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கட்டும். எல்லா பூரியுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பொரியும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதாம் பால் கூட சாப்பிடுங்க. பாதாம் பால் வீட்டில் செஞ்சுட்டு இதில் பூரியில் ஊற்றின்னு சாப்பிடுங்க. ரொம்ப வீட்டில் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம கடையிலலாம் வாங்குறதோட வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இது இப்போ பாருங்கள், நான் சுகர் பவுடர், அந்த சுகரும் அந்த ஏலக்காவும் பவுடர் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, இப்போ அதில் வந்து நம்ம கோட் பண்ணணும். இந்த மாதிரி தான் மேலெல்லாம் தூவி விடணும். ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும் போதே போடாதீங்க, ஏன்னா அது தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சுகர் இதில் பவுடரில் போட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் சுகர் பவுடரில் போட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் கெட்டு போகாது. இது நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. சுகர் இருக்கிறவங்கெல்லாம் கூட சாப்பிட்லாம் இது, ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் ஒன்றும் இல்லை. இது மேலே இருக்கிற சுகர் மட்டும் தான் ஸ்வீட்டு. ஸோ இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சிரோட்டின்றது ரொம்ப பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்னால் அவ்வளோ ஃபேமஸ். இது எல்லா கல்யாணத்துலேயுமே இது கொடுப்பாங்க நம்மளுக்கு போனாக்கா. இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம், பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எனக்கு இவ்வளோ பூரி ஆச்சு. ஒரு 2 கப்பில் தான் எனக்கு ஒரு 20-25 பூரி ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.